உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். என்ன அம்மாச்சி? உன் புருஷன் இருக்கானே புருஷன், அதாண்டி என் பேரன் சேது. அவன் வெளிப்படையாவே உன்கிட்ட வெறுப்பா காட்டினாலும் மனசுக்குள்ள அவனுக்கு இன்னும் உன் மேல அன்பும் பாசமும் இருக்கத்தாண்டி செய்யுது. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரகசியமா என்கிட்ட வந்து ஸ்கேனு பண்ணதுல என்ன சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்கா, ஆம்பளை புள்ளைன்னு சொன்னாங்களா பொம்பளை புள்ளைன்னு சொன்னாங்களான்னு என்கிட்ட குசலம் விசாரிச்சான். அட அறிவு கெட்டவனே, வயித்துல உள்ள புள்ள என்ன புள்ளைன்னு சொல்ல மாட்டாங்கடா. எப்படியும் உனக்கு ஆம்பளை புள்ளதே பிறக்கும்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு, என் அம்மா அதே எனக்கு மகளா பிறக்க போறா, நீ வேணும்னா பாரு, எனக்கு பொம்பளை புள்ளதே பிறக்கும்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். பிறக்க போற புள்ள மேல உள்ள பாசத்துல அவன் பேசினாலும் அதுல உன் மேல உள்ள அக்கறையே எனக்கு தெரியுதுடி. அது மட்டும் இல்லாம அவளை நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லு. அவளுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை கேட்டு சொல்லு, வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இது எல்லாமே குழந்தைக்காக தானே அவன் ஒரு வார்த்தை சொன்னாலும் உன் மேல இருக்கிற பாசமும் எனக்கு தெரியுதுமா. நீ அவன் நினைச்ச மாதிரி அழகா அவங்க அம்மா மாதிரி ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து கொடுத்துட்டேன்னு வெய்யே, அதுதான் அவன் வாழ்க்கையிலேயே பெரிய சந்தோஷம். இதுக்காகவே நீ செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சு அவன் உன்னை மறுபடியும் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புள்ளைய நல்லபடியா பெத்து கொடுக்கறதுக்கு வழிய பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ பெத்தெடுக்கிற புள்ள மூலமா உன் புருஷன் உன்னை ஏத்துக்குவான். உன் புள்ள பிறக்கிற நேரம் உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் காலையில கருப்பு மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தானா, அங்கிருந்து குங்குமத்தை கொண்டு வந்தேன், உனக்கு நான் வச்சு விடுறேன். பெரியமந்த அத்தா, மடப்புறம் காளியம்மா, வயித்துல உள்ள புள்ள பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். அது பிறக்கிறது மூலமா இவளும் என் பேரனும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். பெரியமந்த வா.